உனக்கு 10% இருக்குன்னா கூட வச்சுக்கோ. உன் கொள்கை என்ன? கொள்கைக்கு எந்த முக்கியத்துவம் இல்லைன்றது கூட நான் ஏத்துக்கிறேன். எல்லா அரசியல் கட்சியும் வெக்கம் கட்டவர்கள் தான்றது கூட நான் ஏத்துக்கிறேன். ஆனா நீங்க சொல்றீங்க இந்த தேர்தல் 5 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து போற சட்டமன்ற தேர்தல் கிடையாது, இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கிற தேர்தல், இது என்டிஏக்கும் தமிழ்நாட்டுக்கு நடக்கிற தேர்தல், இது இந்துத்துவாக்கும் தமிழ்நாட்டுக்கு நடக்கிற தேர்தல் சொல்லிட்டு இந்த பக்கம் மதசார்பற்ற கட்சிகளை எவ்வளவு தூரம் சிதைக்க முடியுமோ சிதைச்சிட்டு சிறுமப்படுத்திட்டு இன்னொரு பக்கம் பிஜேபியோட போவதற்கு எல்லா சாத்தியக்கூறுகளும் உள்ள ஒரு கட்சியை கொண்டு போய் நீங்க எங்க ராஜ்யசபால உட்கார வைக்கிறீங்க. தமிழ்நாட்டில இருந்து பிஜேபிக்கு ஒரு ரெப்ரசன்டேஷனை திமுக அனுப்பியிருக்கு. இதுதான் மெசேஜ். என்டிஏ கூட்டணியில அதிமுக கூட்டணின்னு சொல்லலாம் அவங்க, ஆனா அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. என்டிஏ கூட்டணி தான், அது தெளிவாவே என்டிஏ கூட்டணி அவங்களே சொல்றாங்க. சார் தமிழ்நாட்டுல அதிமுக கூட்டணி சார், அவங்க திமுகன்னு சொல்றப்ப அதிமுக கூட்டணி. சரி, அதிமுக கூட்டணி வச்சுக்கோங்க. அதிமுக கூட்டணி தொகுதி பங்கீடு உறுதியாயிருக்கு, எப்படி பாக்குறீங்க? அது தெளிவா இருக்கு. எடப்பாடி 50 சீட்டு கொடுத்துருவாரு, 60 சீட்டு கொடுத்துருவாங்க. கதை அளந்தவங்கன்னா மூஞ்சில கறி அள்ளி பூசின்னு உட்காந்துருக்காங்க. 27 சீட்ல கன்ஃபைன் பண்ணிட்டார்ல. வேணா பாரிவேந்தருக்கு ஏசி சண்முகத்துக்கு 1 சீட்டு 2 சீட்டு கொடுத்து 30 சீட் ஆகலாம் தாமரை சின்னத்துல. அவங்களுக்கு கொடுத்தது 27 தானே. 50 சீட்டு கொடுப்பாரு, 60 சீட்டு கொடுப்பாரு, அடகு வச்சுட்டாருன்னா பேசுனீங்கல்ல. நீங்க வைக்காத அடகா? கனிமொழி போய் ராகுல் காந்தியை பேசும்போது டெல்லிக்கு காவடி தூக்குறாங்கன்னு உங்களுக்கு தோணாது. எடப்பாடி போய் வாஜ்பாய் இவரை அமித்ஷாவை பார்த்தா காவடி தூக்குறதா? என்னங்க உங்க நியாயம்? நீங்க 4.5 வருஷம் பிஜேபியில எல்லா இலாக்காவோடையும் இருப்பீங்க. கேட்டா தமிழ்நாட்டை காப்போம். அவன் போனான்னா வந்து தமிழ்நாட்டை அடகு வச்சுட்டான். வித்தியாசம் இருக்குல்ல. என்ன வித்தியாசம்? எல்லாரும் இந்த கட்சி ஆபீஸை நோக்கி கூட்டணி பேசுறதுக்கு வராங்க, தொகுதியை இறுதி செய்ய வராங்க. நேற்று எங்க இபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு போறாரு. நான் சொல்றேங்க, நேற்று எங்க நடந்தது? ஒப்பந்தாங்க நடந்தது சார், பேச்சுவார்த்தைங்க சார். நீங்க டெல்லி போல, கனிமொழி போல, கனிமொழி போய் ராகுல் காந்தியை பார்க்கல. உங்களுக்கு ஓடல, நீங்க ஓடல. குழுங்க வந்தது சார். கனிமொழி போய் ராகுல் காந்தியை பார்த்தாங்களா? பார்க்கலையா? பார்த்தாங்க சார். அப்புறம் என்ன? அது காவடி தூக்குறது இல்லாம பார்ட்டி லீடரே போல சார். கரெக்ட் கரெக்ட். லீடர் போனாங்களா இல்ல அவங்க தங்கச்சி போனாங்கல்ல? இதுவாங்க பிரச்சனை உங்களுக்கு. முதல் மாடியில சிபிஐ ரைடு விட்டு 2வது மாடியில தயாள மாவட்ட விசாரணை பண்ணி கீழே கழுத்துல கத்திய வச்சு உங்ககிட்ட 63 சீட்டு வாங்கும்போது சூடு சோறால எங்க போச்சு உங்களுக்கு? அப்புறம் எதுக்கு அவங்கள மட்டும் சொல்றீங்கன்ற நான். எல்லாரும் ஒண்ணுதான். தனக்கு அவசியம்னா 2 பேரும் போய் காலில் விழுவாங்க. அப்படியே சுயமரியாதையோட சொக்கத்தங்கம் திமுகன்னு ஒண்ணு நினைச்சிடாதீங்க. தனக்கு வேணும் போது அவங்களும் காலில் விழுந்துதான் எல்லாத்தையும் வாங்கினாங்க. 60 சீட்டுக்கு மேல 1 சீட்டு கூட இல்லை, கூட்டணி விட்டு வெளியேறோன்ட்டாரு கலைஞர். 2 நாள் சோனியா காந்தி தூக்கி ஃபைல் எல்லாம் முன்னால போட்டாங்க. 3 சீட்டு அடுத்த நாள் கொடுத்து 63 நாயன்மார்கள்னாரு. கட்சியில் அது படுதோல்வியில முடிஞ்சுது. 5 பேர் தான் ஜெயிச்சான், பஞ்சபாண்டவர்கள் ஆனாங்க. அதனால தனக்குன்னு வரும்போது எல்லாரும் போய் காலில் விழுவாங்க. நீங்க விழாத காலா?